ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தீர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித தோமாவுடைய விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். திருத்தூதர் தோமா, இவருடைய வாழ்க்கையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால், இயேசுவோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இயேசுவோடு 3 ஆண்டுகள் பயணித்திருக்கிறார். இயேசுவுடைய போதனைகளை கேட்டிருக்கிறார். இயேசு ஆற்றிய அரும் செயல்களை, புதுமைகளை அவர் பார்த்திருக்கிறார். இயேசுவுடைய பாடுகளை, மரணத்தை, உயிர்ப்பை அவர் அனுபவித்திருக்கிறார். இந்த 3 ஆண்டுகள் அவரோடு பயணம் செய்ததன் பிறகு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து தூயாவின் வல்லமையினால் அவர்களுக்கு வல்லமை கொடுத்து நற்செய்தி அறிவிக்க உலகெங்கும் அனுப்பிய பொழுது, புனித தோமா எருசலேமில் இருந்து கிழக்கு பகுதியாக நற்செய்தியை போதிப்பதற்கு பயணிக்க தொடங்கினார். இவ்வாறு அவர் எடேசா என்ற நகரங்களுக்கு அப்படியே வந்து 52ஆம் ஆண்டு, அது கிறிஸ்து உயிர்த்து 19 ஆண்டுகளுக்கு பிறகு தோமா வந்து இந்தியாவிலே நற்செய்தி அறிவிப்பதற்காக வந்து சேர்கிறார். கூடுதலாக அவர் பணியாற்றிய பிரதேசம் வந்து கேரளா என்ற பகுதி. 52ஆம் ஆண்டு இப்பொழுது உள்ள கேரளா புவியியல் அமைப்பு அப்பொழுது இருக்கவில்லை. அப்பொழுதுதான் அரசல் இருந்த காலம். அவர் அங்கு வந்து கேரளாவை ஆட்சி செய்த அரசுகளுடைய நட்பை பெறுகின்றார். அதனால் அவருக்கு அங்கு கேரளாவில் சுதந்திரமாக பயணம் செய்யவும் நற்செய்தி போதிக்கவும் அவருக்கு இயலுமாக இருந்தது. அவருடைய காலத்திலே கேரளாவில் 7 ஆலயங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களை உருவாக்கினார். கிறிஸ்தவ குடும்பங்களை உருவாக்கினார். இந்த கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ குடும்பங்களையும் உருவாக்கி அவர்களை பங்காக அமைத்து கொடுத்தார். கிறிஸ்தவ குழுமங்களாக்கி ஆலயங்களை அமைத்து அவர்களுக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு அவ்வாறு தொடர்ந்து அந்த ஆட்சிக்குள்ளே பயணம் செய்து சென்னைக்கு வருகின்றார். தமிழ்நாட்டில், இப்பொழுது தமிழ்நாடாக இருக்கின்ற சென்னை என்ற பகுதிக்கு வருகிறார். அங்கு அவர் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அங்கு அரசன் அவரை சிறை பிடிக்கின்றார். விடையில்லை, நற்செய்தி அறிவிப்பதற்கு விடையில்லை. அவரை சிறை பிடித்து அச்சுறுத்துகிறார்கள். நற்செய்தி அறிவிக்காதே,
உன்னுடைய பணி இங்கு செய்யாதே என்று அச்சுறுத்தி இருந்தும் அவர் தம்முடைய அந்த பணியிலே தூய ஆவியின் வல்லமை அவரை விட்ட பாடாக இல்லை. உயிர்த்த இயேசுவை ஆட்கொண்டவர் அதை சொல்லிக்கொண்டே போகின்றார். ஆழ்ந்த அனுபவம் பெற்றவர் சொல்லிக்கொண்டே போகிறார். அவரை சிறைப்பிடித்து அவரை கொலை செய்கின்றார்கள். எங்கு? சின்ன மலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு குன்று. இந்தியாவுக்கு சென்னைக்கு நீங்கள் போயிருந்தால் விமானத்தில் நீங்கள் அந்த இடத்தை தாண்டித்தான் போவீர். லிட்டில் மவுண்ட் என்று சொல்றது, தோமஸ் மவுண்ட் என்று சொல்றது. தோமையார் மலை அல்லது சின்ன மலை. மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்ச தூரம் சென்னை நகரத்துக்கு வர்ற ரோட்டில் ஓரத்தில் தெரியும். அந்த இடத்திலே அவர் கொலை செய்யப்பட்டார். அதற்கு முதல் அவர் வந்து சென்னையில் நற்செய்தி அறிவிக்கின்றதற்காக அரசனிடமிருந்து அவருடைய எதிரிகள் தப்புவதற்காக சென்னையிலே ஒரு சிறிய குகைக்குள்ளே அவர் ஒளிந்து இருந்தார். அந்த இடம்தான் இப்பொழுது பசிலிக்காவாக இருக்கு, பேராலயமாக இருக்கு. மயிலாப்பூரில், சென்னை மயிலாப்பூரில் அது இருக்கு. இவ்விதமான ஒரு பணியைத்தான் அவர் இயேசுவுக்காக ஒரு அந்நிய நாட்டிலே வந்து மொழியை படித்து கலாச்சாரத்தை உள்வாங்கி தாமை இசைவாக்கம் செய்து அதன்படி வாழத் தொடங்கி மக்களுக்கு நற்செய்தியை கொடுத்து இயேசுவிடம் அவர்களை அறிமுகம் செய்து இயேசுவுடைய அனுபவத்திலேயும் உடைய விசுவாசத்திலும் வாழ்வதற்கு அவர் கொடுத்தார். 72ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 72ஆம் ஆண்டு, அதாவது 39 ஆண்டுகள் இயேசு உயிர்த்து 39 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இவ்வாறு மறை சாட்சியாக தம்முடைய உயிரை கொடுத்தார். இந்தியா வந்து மறைசாட்சிகளுக்கு மிகவும் பெயர் பெற்ற இடம். முக்கியமாக தமிழ்நாட்டு பகுதியில் போனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அருளானந்தர் பிரிட்டோ என்று சொல்கிறது, ஓரியூர் அருளானந்தர் கோயில் பார்ப்பீங்க. அங்கு அவர் சிறை சேதம் அவர் வெளிநாட்டு பிற நாட்டு இத்தாலியிலிருந்து எஸ் சபை குருவானவராக வந்து பணியாற்றியவர். அவர் கொலை செய்யப்பட்ட இடத்திலே அந்த மண் என்னும் சிவப்பு நிறமாகத்தான் இருக்கும். போய் பாருங்க, இந்தியா போனால் மதுரையிலிருந்து போகலாம், ஓரியூர். அதனால தான் அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, குருக்கள் சிவப்பு நிற பட்டி கட்டியிருப்பாங்க. நாங்கள் கருப்பு கட்டுறோம் இல்லை, அதுபோல் சிவப்பு கட்டுவாங்க. ஏனென்றால் இந்த மறைசாட்சியுடைய ஞாபகமாக அருளானந்தருடைய. அதே போல அண்மையில் ஒரு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது, 2 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில். கேள்விப்பட்டீங்களா? ஒரு பொதுநிலை மறைப்பணியாளர். அவரும் அரசர்கள் காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் நினைக்கிறேன் அவர் பணி செய்தார். தேவசகாயம் பிள்ளை, தேவசகாயம் பிள்ளை அதான் அவருடைய பெயர். அவர் இவ்வாறு தான் மறைசாட்சியாக மரித்தார். அங்கே மலைகளுக்குள் ஒளிஞ்சொளிஞ்சிருந்து அவர் அம்பாலை எது கொண்டாங்க. அதுவும் ஒரு மலை பிரதேசம், குன்று ஏறி போகணும். அவர் புனித பட்டம் பெற்றதுக்கு பிறகு நான் போயிருக்கிறேன் அங்கே. அப்போ நான் அங்கே பயிற்சி பெற்றது அந்த ஏரியா தான், வடக்கன்குளம், தூத்துக்குடி மறை மாவட்டத்தோட. ஆனால் இப்போ இது வந்து கோட்டார் மறை மாவட்டம். காவல் கிணறு என்ற இடத்துல இறங்கி போகணும் உள்ளுக்கு. சரி, போனால் பாருங்கள். அதில் சில வேளை அந்த யாத்திரைகள் ஏற்பாடு செய்கிற இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த இடங்கள் எல்லாம் இருக்குது, கூட்டிகிட்டு போங்கன்னு. தனியாக வேளாங்கண்ணியும் சென்னை என்ன உங்களுடைய உடுப்பு வாங்குறதுக்கும் இல்லை. சென்னையில் போய் ஷாப்பிங் ஒரு நாள் இதுகளையும் பார்க்குறதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லி கேளுங்க. ஏனென்றால் எவ்வாறு கிறிஸ்துவுக்காக இந்த மறைசாட்சியர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்தார்கள், விசுவாசத்திலே நின்று அதை நாங்கள் முக்கியமாக கொண்டிருக்க வேண்டும். அந்த மறைசாட்சியருடைய இரத்தம்தான் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று விசுவாசம் நிலைத்து நிற்பதற்கு இன்னும் ஊற்றாக இருக்கிறது. அந்த இரத்தம், மறைசாட்சி இரத்தம்தான் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு சாட்சியம் பகிர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் ஓரியூரில் அந்த மண்ணினும் சிவப்பு நிறமாக இருக்கிறது. ஓரியூர் அருளானந்தர் சொல்றது. அதே போலத்தான் புனித தோமையாருடைய, மெட்ராஸுக்கு போனால் எப்பொழுதுமே அந்த மயிலாப்பூர் கூட்டிட்டு போவாங்க, போய் பார்க்கறதுக்கு, சபிக்கிறதுக்கு. போய் இடங்களை பார்க்கறது மட்டுமல்ல அந்த சகோதர சகோதரி, இவருடைய வாழ்க்கை
எவ்விதமான ஒரு அர்ப்பண வாழ்க்கையாகவும் நற்செய்தி கொடுக்க வேண்டுமென்ற ஆர்வத்தினை தீயால பற்றி எரிஞ்சவர்களாயும் தம்மை தூய ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு இடம் கொடுத்து விட்டு கொடுத்தார்கள், போனார்கள் எல்லாத்துக்கும். இந்த வாழ்க்கை தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். இவை எங்களுக்கு எப்பொழுதுமே உதாரணமாக இருக்க வேண்டும். தோமாயருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவர் இந்த அனுபவத்தை பெறுவதற்காக இயேசுவோடு வாழ்ந்த 3 ஆண்டுகளிலே இயேசுவுடைய அவருடைய பணிக்காலத்திலே 3 இடங்களிலே இந்த தோமாவுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் இது வரும். திதும் என்னும் யோவான் 11ஆம் அதிகாரத்தில், யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். அந்த 11ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், லாசரை உயிர் பெறச் செய்தல். அந்த நிகழ்ச்சி லாசரை உயிர் பெறச் செய்தல். லாசரை உயிர் பெறச் செய்தல் என்ற நிகழ்ச்சியிலே தோமாவுடைய பெயர் வருகின்றது. இவருடைய இயேசுவுடைய நண்பர் லாசரஸ், அவருடைய சகோதரிகள் மார்த்தா, மரியா. இந்த மரியாதான் ஆண்டவர் மேல் நறுமண தைலம் பூசி தமது கூந்தலால் அவரின் காடல்களை துடைத்தவர் என்று அறிமுகம் செய்யப்படுகின்றார். ஆகவே இந்த 3வரும் இயேசுவோடு மிக நெருங்கின உறவில் இருந்தவர்கள், நண்பர் என்று சொல்லப்படுகின்றது. லாசர், இந்த லாசர் சுகவீனமுற்றிருக்கின்றான், நோயிற்றிருக்கின்றான் என்று இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயிற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்று அவர் சொல்லிட்டு அவர் போகவில்லை. அவர் 2 நாட்கள் தரித்து நின்றார். 3ஆம் நாள் சொல்லுகிறார் தம்முடைய சீடரிடம், மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. என்றால் லாசருடைய வீடு பெத்தானியா யூதேயாவிலே தான் இருக்குது, நாங்கள் போவோம் அந்த ஊருக்குன்னு சொல்லி. அப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள், உம்மை கொல்லுவதற்கு அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்களே, உம்மீது கல்லறி அவர்கள் முயன்றார்கள், நீர் அங்க போறீரா? சாதாரணமான ஒரு மனித சிந்தனையிலே இயேசுவிடம் கேள்வி கேட்டு அவருக்கு அறிவுரை சொல்லி அவரை தடுக்க பார்க்கிறார்கள். இயேசு முனைந்து நிற்கின்றார், போக வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு சொன்ன பதில் இருளையும் ஒளியையும் சொல்லுகின்றார். பகலில் நடப்பவன் இடறி விழுவதில்லை என்று சொல்லிட்டு சொன்னார், நம் நண்பர் லாசரஸ் தூங்குகிறான், அவரை எழுப்புவதற்காக போகிறேன், வேறொன்றுக்காக நான் போகலை, நான் சாவதற்காக போகலை, நான் கல்லால் எறிந்து கொலை செய்யப்படுவதற்காக போகலை, நேரம் வர இல்லை எனக்கு. அதுக்கு நான் போவதற்குள்ளே காரணம் என்ன? என்னுடைய நண்பன் லாசரஸ் தூங்கிக் கொண்டிருக்கிறான், அவனை எழுப்ப வேண்டியதுக்கு சீடர்கள் மீண்டும் மனித சிந்தனையிலே சொல்லுகிறார், தூங்கினால் அவர் நலமாயிடுவான், எழும்பிடுவான் என்று சொல்லி. தூங்கினால் அவர் என்ன நடக்கும்? நலமாயிடுவான். நாங்களும் அப்படித்தான், யாரும் நோயிட்டு இருந்தால் நித்திர கொள்ளைகளை குழப்ப மாட்டோம் இல்லையா? தூங்கட்டும், நல்லா தூங்கினா இளைப்பாറി உடல் நலம் மீண்டும் தேறி வரும் சொல்லுவாங்க. அதே போலத்தான் இந்த சிறுவர்களும் இயேசுடன் சொன்னார், தூங்கட்டும், விடும், அவர் எழும்புவாங்க, அப்போ போக தேவையில்லை என்று சொல்லி. ஆனால் இயேசு குறிப்பிட்டது லாசரஸ் இறந்து விட்டான் என்பதைத்தான் தூங்குகிறான் என்று சொன்னார் என்று நற்செய்தி ஆசிரியர் சொல்லுகின்றார். கடைசி அவர் சொன்னார் இயேசுவிடம், லாசரஸ் இறந்து விட்டான், நான் போக வேணும், நான் போய் அவனை உயிர் பெறச் செய்ய வேண்டும், அப்பொழுது நீங்கள் நம்புகிறதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. இப்போ லாசர் உயிர்ப்பித்தது அவருடைய சீடர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவார். இந்த நேரம்தான் தோமா அங்கு அறிமுகம் செய்யப்படுகிறார். இவ்வளவு நேரம் பொதுவாக சீடர்கள் இயேசுவோடு கதைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தோமா இயேசுவிடம் சொல்ல இல்லை, தோமா தன்னுடைய உடன் சீடரிடம் சொல்லுகின்றார், நாமும் செல்வோம்,
அவரோடு இறப்போம். தோமா சொன்னது தான். இயேசு இவ்வாறு சாக போகின்றார் என்று நினைத்தோம் என்றால் நாங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும்? நாங்கள் அவருடைய சீடர்கள், நாங்கள் அவரோடு போக வேண்டும். அவர் சாகும் பொழுது நாங்களும் செத்தால் பரவாயில்லை என்று தம்முடைய உயிரை தியாகம் செய்கின்ற அளவுக்கு கொண்டிருந்த நம்பிக்கையையும், இயேசு மீது அவர் கொண்டிருந்த பிரமாணிக்கத்தையும், இயேசு மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் தம்முடைய உடன் சீடர்களுக்கு வெளிப்படுத்தி அதை அறிக்கையிடுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரர், இங்கே அவருடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். நாங்களும் போவோம், அவரை நம்புகின்றோம், அவரோடு அவரையும் நாங்கள் விட்டு போக வேணும், அவர் பயணிப்போம் என்று. இதுதான் முதலாவது சந்தர்ப்பம். தோமா இயேசுவுக்காக சான்று பகர்ந்தது நற்செய்தியிலே. லாசருடைய இறந்த லாசரை உயிர் பெறச் செய்தல் என்ற அந்த பகுதியிலே யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் அது இருக்கின்றது. அப்புறம் இயேசு மாத்தாவோடு பேசினது, நித்திய வாழ்வை பற்றி, உயிர்ப்பை பற்றி எல்லாம் சொன்னதெல்லாம் அங்கே சொல்லப்படும். இரண்டாவது நாங்கள் அவரை பார்க்கிறோம் அங்கு 14ஆம் அதிகாரத்தில். 14ஆம் அதிகாரம் வருவது இயேசுடைய பிரியாவிடை உரையின் பொழுது. இயேசுடைய பிரியாவிடை உரை 13ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு தெரியும். இயேசு சீடருடைய கழுவினார் இல்லையா? என்னத்தை கழுவினார்? பாதங்களை கழுவினார். அப்பொழுது தொடக்கம் சொல்லுகின்றது, பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. இவளுக்கு வந்திருக்கிறேன், இப்பொழுது நான் தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்த இயேசு உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இவ்வாறு அவருடைய செயல்பாடு தொடங்குகின்றது, பாதம் கழுவுவதற்கு முதல். இவ்வாறு இயேசு அறிந்திருந்தார், தாம் இவ்வுலகிற்கு வந்தது தம்முடைய தந்தை கொடுத்த பணியை முடிவு செய்ய வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும், மக்களை மீட்க வேண்டும், அவர்களை கடவுளுடைய பிள்ளைகளாக்க வேண்டும், மீண்டும் நான் திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி அவருடைய இது இடமில்லை போறதுக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையிலேயே தான் அவர் சொல்லுகின்றார், என்ன, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நான் போகிறேன் சொன்னபடியால் நீங்கள் கலங்குகிறீர்கள், கலங்க வேண்டாம். அவ்வாறு கலக்கம் வருகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள். என்னை அனுப்பின கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். சொன்ன அறிவுரை அதுதான். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் விளக்குகிறார். ஏன் அவர் திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி. தந்தையின் வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. உறைவிடங்கள் என்றால் தங்குமிடம், தங்குமிடங்கள், இணைந்திருக்கும் இடங்கள். என்னுடைய தந்தை வாழும் இல்லத்தில் உறைவிடங்கள் உள்ளன, உங்களுக்கு இடமேற்பாடு செய்ய போகிறேன். நான் போறது உங்களுக்காக, உங்களுடைய நன்மைக்காக. நீங்கள் அங்கு வரப்போறீங்க, நான் உங்களை மீட்க போகிறேன், உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுவித்து நான் கூட்டிக் கொண்டு போக போகின்றேன் என்று அவர் சொன்ன பொழுது, நான் போகிறேன் என்று சொல்லி திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். இவ்வாறு சொன்ன பொழுதுதான் உங்களுக்கு வழி தெரியும் என்று சொன்ன பொழுது தோமா குறுக்கிடுகிறார். தோமா கேள்வி கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நீர் போறது என்று சொல்லுறீர், எங்க போறீர் என்று எங்களை சொல்ல நாங்கள் வாரத்துக்கு. இந்த கேள்வியை மையமாக கொண்டுதான் இயேசு சொல்லுகிறார், நான் தான் வழியாயிருக்கிறேன் என்று சொல்லி. அவை பேதுருவும் இங்கே மறைமுகமாக இயேசுடைய அந்த மீட்பின் பாதையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக வருகிறார். அவருடைய கேள்வி கேட்டதன்படியாக இயேசு சொல்லுகின்றார், என்ன, வழியும் உண்மையும் வாழும் நான் தான், என் வழியாய் அன்று யாரும் கடவுளிடம் வர முடியாது. இயேசுவிடம் இந்த கேள்வியை கேட்டவர், குறுக்கிட்டவர் தோமா. மூன்றாவது, இன்று நாங்கள் வாசித்த நற்செய்தி
20ஆம் அதிகாரம் 24-29. அந்த நற்செய்தி நாங்கள் சாதாரணமாக என்ன சொல்லுவோம்? தோமா எப்படியானவர் என்று. தோமா எப்படியானவர்? சந்தேகத்துக்குரியவர், சந்தேகப்பட்டார். இரண்டாவது, பொறாமையுள்ளவர். ஏன்? 10 பேர், மற்ற பேர் எல்லாரும் உயிர்த்தாண்டவர் கண்டுட்டாங்க, நான் காண இல்லை, நான் அதை விட கூடுதலாக காண வேணும். பொறாமை, போட்டி. அது அப்படியாக இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ரெண்டையும் நாங்கள் தவறாக நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் சந்தேகம், டவுட்டிங் தோமஸ் என்று சொல்லுவார், சந்தேகிக்கின்ற தோமா. அது மட்டுமல்ல, அவர் இவ்வாறு தம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க இல்லை. அவருக்கு வேண்டியது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்த்த ஆண்டவரை தான் முழுமையாக அனுபவமாக உறவை கொள்ள வேண்டும் என்பது. அதான் அதுக்குள்ளே இருப்பது. நான் அவருடைய காயங்களில் விரலை விட வேணும், அவருடைய விழாவிலே என்னுடைய கையை விட வேண்டும் என்று சொல்லி அது நடந்தது. இயேசு வந்தார், தோன்றினார். இயேசுடைய இந்த தோமாவுடைய இந்த எதிர்பார்ப்பை இயேசு அறிந்திருந்தார். ஆனால் தான் 8ஆம் நாள் வந்து நேரடியாக தோமாவிடம் சொல்லுகிறார், வந்து விடு, கை விரலை விடு, என்னுடைய காயத்தில் உன் கையை நீட்டி என் விழாவில் இடு. இப்படி அவரை சொன்ன பொழுது அவர் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, செய்யல. அவர் உண்மையாகவே சந்தேகப்பட்டு சந்தேக தீர்க்க வேண்டும், அவர்தான் இவர் என்று சொன்னால், நசரேத்து இயேசுதான் இவர் என்றால், சிலுவையிலே மரித்தவர் தான் இவர் என்றால், நான் இதை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னவர், அது உள்ளே இருப்பது அவருடைய ஆழ்ந்த விசுவாசம். உயிர்த்த இயேசுவை கண்டவுடன் அவர் சொன்ன விசுவாச அறிக்கை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை என்ன நாங்கள் சொல்றோம்? கோயிலில் என்ன சொல்றோம்? எழுந்திட்ட நேரம், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லுகிறோம். எங்கே இருந்து வந்தது அது? இதுதான் உயிர்த்த ஆண்டவரை அனுபவமாக கொண்ட அந்த தோமா, என் ஆண்டவரே, என் தேவனை என்று அறிக்கையிடுகிறார். அறிக்கையிட்டு அந்த விசுவாசத்தை சொன்னார். அவை இந்த 3வது நிகழ்ச்சியிலே, தோமாவுடைய பெயர் வருகின்ற நிகழ்ச்சியிலே, தோமா இயேசுவோடு எந்த அளவிற்கு உள்ளே நுழைந்து அவரை உள்வாங்கி அவரோடு வாழ்ந்தார் என்பதை அங்கு சொல்லி காட்டுகிறார். என் ஆண்டவரே, என் தேவனே. இயேசு கடவுள், மெய்யாகவே கடவுள் என்பதை அங்கு அறிக்கையிடுகிறார். இந்த தோமாவுடைய வாயினால் அவர் அறிக்கையிட்டார். முதலாவது விசுவாச அறிக்கை அங்கேதான் வருகிறது. என் ஆண்டவர், என் தேவன் என்பது தோமாவுடைய விசுவாச அறிக்கை. அதற்கு பிறகுதான் திருத்தூதர்கள் தூய ஆவியை பெற்றதன் பிறகு இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிட தொடங்கினார்கள். இந்த நற்செய்தி அதுக்கு பிறகு எழுதப்பட்டாலும் தோமாவுடைய வாயிலிருந்து வந்தது அனுபவம், அவருடைய பாரம்பரியம் இருந்தது. அங்கு அப்போஸ்தலருடைய பாரம்பரியம் இருந்த தோமா இப்படி செய்தார், இப்படி சொன்னார் என்று. அதைத்தான் இந்த ஆண்டவரே தேவனே என்றது யாவே எலோஹிம் என்று கடவுளுடைய பெயரை இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு சூட்டி இருந்த அந்த பெயரை, யாவே எலோஹிம் என்ற பெயரை இயேசுவுக்கு அப்படியே கொடுக்கிறார். யாவே எலோஹிம், யாவே எலோஹிம். யாவே என்றால் ஆண்டவர், எலோஹிம் தேவன். இதான் பாந்த சகோதர சகோதரி, புனித தோமாவுடைய வாழ்க்கை. சாதாரணமாக இந்தியாவுக்கு வந்தார், போதித்தார், ஆலயங்களை கட்டினார், கிறிஸ்தவ சமூகங்களை உருவாக்கினார். அவர் அங்கே வேத சாட்சியம் அறிச்சார் என்பது மேலோட்டமான அவருடைய ஒரு வாழ்க்கை. அதற்கு அடித்தளமாயிருந்தது இந்த அவர் இயேசுவோடு கொண்டிருந்த இந்த அனுபவங்கள் 3. ஒன்று, நாங்களும் செல்வோம், அவரோடு இறப்போம். நீர் எங்கே போறீர் என்று தெரியாது, வழி எங்க நாங்களுக்கு தெரியும் என்று கேள்வி இயேசுவிடம் தெளிவுபடுத்த கேட்டார். இயேசுவிடம் தெளிவுபடுத்த கேட்டார். 3ஆவதாக,
உயிர்த்த இயேசுவை கடவுள் என்று விசுவாச அறிக்கை செய்கிறார். இந்த அனுபவங்களை பெற்றதால் தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் இயேசுவுக்கு தம்மை முழுமையாக கொடுத்து இயேசுவிடம் சரண் அடைந்தவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். இயேசுவிடம் சரண் அடைந்தவராக வாழ்ந்து கொண்டிருந்தபடியால் தான் இயேசுவோடு நெருக்கமாக அவருடைய அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடியதாக இருந்தது, கேள்வி கேட்கக்கூடியதாக இருந்தது, சந்தேகத்தை தீர்க்கக்கூடியதாக இருந்தது. மறைமுகம் இல்லாமல், எந்த விதமான மறைவு ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக வெளிப்படையாக அவர் பேசினார். சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் பேசத் தொடங்கினார். அவருடைய பெயரிலேயே இது சொல்லப்பட்டிருக்கிறார் பார்த்தவர்களே. திதிம் என்ற இப்ரேய சொல்லுக்கு இரட்டை அல்லது இரட்டை தன்மை என்று அர்த்தம் இருக்கு. ஏன் திதிம் என்று போட்டது? அவரிடம் ஐயம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஐயம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. இதனால் தான் அவர் அங்கு வெளிப்படுத்தினார். தோமாவுடைய நற்செய்தி என்று ஒரு நூல் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச போது தெரியாது. இந்த நான்கு நற்செய்தி எங்களுடைய திரு அவை எங்கள் அங்கீகரித்து தந்திருக்குது. அதை விட அதுக்கு வேறு நற்செய்திகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தது. பர்னபாவுடையது, யூதாவுடையது, தோமாவுடையது என்று, அதாவது இயேசுவுடைய வாழ்க்கையை பற்றி உள்ளது. வாழ்க்கையோடு அவர் பேசினதுகள் அவற்றை வரிவாக செய்வதற்கு பார்த்து தான் இந்த நான்கும் தான் உண்மையாகவே அங்கீகரிக்கப்படக்கூடியவை என்று சொல்லி திருமுறை நூலாக, அங்கீகரிக்கப்பட்ட நூலாக திருச்சபை தந்திருக்கிறது. விவிலிய வல்லுநர்கள் அந்த புத்தகங்களையும் படிப்பார்கள். என்றால் இதோடு எப்படி இருக்குது தொடர்பட்டு பார்க்கறதுக்காக. சில நற்செய்திகளில் இருந்தது இயேசுடைய குழந்தை பருவத்திலே அவர் புறாக்கள் செய்து என்ன புதுமை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் கற்பனைகள். மண்ணால் ஆண்டவர் கடவுள் மனிதனை படைத்தார் தான் மண்ணால் படைச்சிட்டு உருமுச்சு. அதே மாதிரி இயேசுவும் சின்ன குருவியலை செய்துட்டு அதுக்கு உயிர் கொடுத்து பறக்க விட்டாருன்னு சொல்லி அதெல்லாம் எழுதியிருக்கு. ஆனால் அதில் அங்கீகரிக்கப்படையில்லை. இந்த தோமாவுடைய நற்செய்தியும் அப்படியான ஒன்று. தோமாவுடைய நற்செய்தியிலே இயேசு மட்டும் தன்னை தோமாவுக்கு வெளிப்படுத்தினார் என்றும், அந்த வெளிப்படுத்திய பொழுது தோமாவுக்கு இயேசு சொன்னது, நீ வழிப்போக்கன் போல் இரு என்று சொல்லி. நீ எப்படி இருக்க வேணும்? வழிப்போக்கன் போல் இரு என்று தோமாவுக்கு இயேசு கூறினார் என்று அந்த நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. வழிப்போக்கனாகத்தான் வந்தார் இல்லையா? வழிப்போக்கர் என்றால் என்ன? பயணம் செய்து கொண்டே இருக்கிற, ஒரு இடத்துல இல்லை, நிரந்தரமாக இல்லை, போய்கொண்டே இருக்கிறவர்கள் வழிப்போக்கர். தோமா விதமான ஒரு நிலையில தான் இயேசுவை அறிவிக்க பயணம் செய்து கொண்டிருந்தார். கடைசியாக முடிவு செய்தது இந்தியாவில். அந்த வழிப்போக்கன் இருக்கின்ற 2 அவசியமான அம்சங்கள் என்னவென்றால், ஒன்று, அந்த வழிப்போக்கனிடம் ஒரு பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்க இல்லாடி போக இயலாது. வழிப்போக்கன் போகிற பாதை எப்படி இருக்கும், பாதையில் என்னென்ன தீமைகள் வரும், என்ன அபாயங்கள் வரும், என்ன விபத்துகள் நடக்க போவதென்று அவற்றின் மீது எல்லாம் அச்சம் கொள்ளாமல் துணிவுடன் பயணிப்பவராக இருக்க வேண்டும். குறிப்பாக பயணம் செய்கின்ற பொழுது பலஸ்தீனாவுக்குள்ளே பலவிதமான பகுதிகள் இருக்கும். புவியியல் தன்மையில் மலைகள் இருக்குது, குன்றுகள் இருக்கும், பள்ளத்தாக்கள் இருக்கும், காடுகள் இருக்கும். அதுக்குள்ளே இயேசு சொன்ன உவமை வருகிறது இல்லையா? 10ஆம் அதிகாரம் லூக்காவில், நல்ல சமாரியன் உவமை. கள்ளர் கையில் அகப்பட்டான், ஒரு பயணம் செய்கின்ற கல்வர் கையில் அகப்பட்டான். அது விதமான அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். 2வது, நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வழிபோக்க விதமான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். முதலில் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தன்னிலே இருக்க வேண்டும், தன்மேல் இருக்க வேண்டும், என்னால் முடியும். 2வது, அடுத்தவர் மேல் நம்பிக்கை, தம்முடைய உடன் பயணிகளில் நம்பிக்கை இருக்க வேண்டும். இவற்றுக்கெல்லாம் அத்திவாரமாக இருப்பது இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுதல். இயேசுவில் நம்பிக்கை கொண்டு நான் இந்த பயணியாக இருக்கின்றேன், நற்செய்தி பணியாளனாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற பாணியிலே நான் நம்பிக்கை கொள்ளவும், அடுத்தவர் மீது நம்பிக்கை கொண்டு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கவும் வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை தான் விவிலிய அறிஞர்கள் அங்கிருந்து எடுத்து எங்களுக்கு சொல்லுகின்றார்கள்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தோமாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்கணும். அதனால் தான் கடைசியிலே நற்செய்தி ஆசிரியர் சொல்லுகின்றார் இயேசுடைய வாயிலை, இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் விசுவசித்தாய், நம்பினாய். என்னை காணாமல் நம்புவோர் பேறு பெற்றவர். யார் அந்த காணாமல் நம்புவோர்? நாங்க தான். நற்செய்தி எழுதப்பட்டது இயேசுவுடைய 2வது தலைமுறை மக்களுக்கு. நற்செய்தி எழுதப்பட்ட போது அதிகமான திருத்தூதர்கள் மரித்து விட்டார்கள். இவர் மரித்த தோமா மரித்தது 72ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு பேதுரு, பவுல் எல்லாம் மறைசாட்சியர். யாக்கோபு முதலில் அவர் மறைசாட்சி ஆயிட்டார். இந்த நற்செய்தி எழுதப்படையில் இருக்கிற 90 முதல் நூற்றாண்டு முடிஞ்சது. 2ஆம் நூற்றாண்டு தொடக்கம். அவர் 2ஆம் தலைமுறை சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கை வீணல்ல, உங்களுடைய நம்பிக்கை திருத்தூதருடைய விசுவாச பாரம்பரியத்திலே நீங்கள் நம்புகின்றீர்கள். ஆகவே நீங்கள் பேறு பெற்றவர்கள். தோமா பேறு பெற்றவராயிருப்பது போல அவர் அறிமுகம் செய்த இயேசுவை நீங்கள் நம்புகின்ற பொழுது நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், நீங்களும் பேறு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இயேசு எங்களுக்கு சொல்லுகிறார் என்ற நற்செய்தியிலே தோமா வழியாக. என் ஆண்டவரே, என் தேவனே என்ற தோமாவுடைய விசுவாச அறிக்கையை நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலேயும் நாங்கள் நம்புகின்றோம். எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று பவுலடியார் சொன்னது போல, கிறிஸ்து மீது நான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அதை இந்த புனித தோமையார் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார் யோவான் நற்செய்தியிலே. யோவான் நற்செய்தி ஆசிரியர் சொல்லுவதாக தான் என் பார்த்த சகோதர சகோதரிகளே, இறைவன்களை தந்திருக்கின்ற ஆசீர்வாதம். நாங்கள் இவ்வளவோ பாரம்பரியங்களோடு வந்திருக்கின்றோம். திருச்சபை எங்களுக்கு விசுவாசத்தின் பாதுகாக்கின்ற ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக, ஒரு பாறையாக இருக்கிறது என்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இந்த இயேசுவை தான் திருச்சபை பேதுருவிலே இருந்து தொடங்கி இன்று வரை தம்முடைய அப்போஸ்தல இணைப்போடு பாரம்பரியத்தோடு சேர்ந்து அறிக்கை செய்கின்றது என்பதை நாங்கள் எல்லாரும் ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாக ஏற்றுக்கொண்டு ஆழமாக நம்ப வேண்டும். இல்லாட்டி நாங்கள் அங்கே இங்கே போக தொடங்கிடுவோம். இயேசு சொன்னது போல, நான் தொடங்கினேன் என்று உங்களுடைய உரையை, யாரிடம் செல்வோம்? உம்மிடம்தான் வாழ்வு தரும் வார்த்தைகள் உள்ளன. அந்த வாழ்வு தரும் வார்த்தைகளை திருத்தூதர்கள் வழியாக, அவருடைய விசுவாசத்தை பேதுருவுடைய தலைமைத்துவத்தில் இருக்கின்ற ஆயர்கள் வழியாக வருகின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற விசுவாசிகள் ஆகிய நாங்கள் பேறு பெற்றவர்கள். விளங்குதா? பேறு பெற்றவர்கள் இங்கே வருகிறது என்று சொல்லி. ஆகவே என்னதான் உங்களுக்கு சவால் வந்தாலும், எவ்விதமான ஆசைகளையும் நன்மைகளையும் நிறைய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் பகிரங்கமாக சொல்லி நீங்க வாங்க என்று கூப்பிட்டாலும் நீங்க என்ன செய்ய வேணும்? நாங்கள் இந்த விசுவாசத்தை விட்டு வரமாட்டோம். இந்த விசுவாசத்தை விட்டு நாங்கள் ஒருபோதும் விலக மாட்டோம். தோமாவுடைய அந்த விசுவாசம்தான் இன்று எங்களுடைய விசுவாசமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்திலே ஆழமாக ஊன்றியவர்களாக நிற்க வேண்டும். அதுதான் இயேசு சொன்னார், பாறை மீது கட்டப்பட்ட வீடு போல நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவாகிய பாறையிலே கட்டப்பட்டதாக இருக்கின்ற பொழுது எந்த விதமான புயல் வந்தாலும், எந்த விதமான காற்று வந்தாலும், வெள்ளம் வந்தாலும் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரியை உணர்ந்தவர்களாக வாழுவோம். இறைவன் எங்களுக்கு அருள் தர இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித தோமையார் அருள் தருவார் என்று ஆசீர் வேண்டுமாம். ஆமென்.